வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபில்டர் காப்பி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு நமக்கு ஒரு ஃபில்டர் வேணும். அந்த ஃபில்டரில் உங்களுக்கு தேவையான அளவு காஃபி பொடி போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த ஃபில்டரோட அளவில் 1/4 பகுதிக்கு காஃபி பொடி போட்டுப்பேன். அப்போ தான் எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக டிகாஷன் கிடைக்கும். ஸோ காஃபி பொடி போட்டுட்டு நல்லா அதை மெதுவாக அமுக்கி விட்டுடுங்க. ரொம்ப அழுத்தி அமுக்கிட்டிங்கன்னா டிகாஷன் ரொம்பவே பொறுமையாக இறங்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அமுக்கி விட்டுட்டு சுட சுட அதில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மேல் வரைக்கும் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். மூடினா தான் உங்களுக்கு நல்லா அந்த காஃபியோட வாசம் நல்லா கமன்னு இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ஃபில்டரை மூடி வச்சுருங்க. அழுத்தி மூடிடாதீங்க, ஏன்னா டிகாஷன் இறங்கினதுக்கப்புறம் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சூடாக இருக்கும். அதனால் மேலாக மூடினா போதும். இப்போது நம்மளோட டிகாஷன் ரெடி ஆகட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். டிகாஷன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு வாசமாக இருக்குது. இப்போ இந்த டிகாஷனை ஓரமாக வச்சுட்டு நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பால் நான் 2% மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மில்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மில்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும், நல்லா பொங்கட்டும். பொங்கியாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, காப்பினாவே டவரா டம்ளர் இஸ் மஸ்ட். அதனால் இந்த டவரா அண்ட் டம்ளரை எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் நான் இந்த டிகாஷனை ஊற்றிக்கிறேன். சுட சுட நம்ம பால் காய்ச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாலையும் சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராங்கு லைட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி குடித்தோன்னா கமன்னு ஃபில்டர் காப்பி இஸ் ரெடி.